ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். முத்து அவருடைய ஃப்ரெண்டு அடித்ததுனால சிட்டியை வந்து அடிக்கிறாரு. இதை தடுக்க வந்து அவங்களுடைய மீனாவோட தம்பி சத்யாவையும் அவன் அடித்து விழுத்துறாரு. மாமா என் ஃப்ரெண்டு, மாமா உன் ஃப்ரெண்டாக இருந்தால் என்னடா உன்னை தாண்டா தேடி அடித்து விழுக்கணும், அதுக்காக தான்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீயே வசம் வந்து சிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவரோட கையை வந்து ஒடிச்சிடுறாரு. ஆன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. சிட்டி சிக்கமாக வந்துட்டு டே அவன் என் ஃப்ரெண்டுடான்னு, உன் ஃப்ரெண்டை அந்த ஒன்றை விழுக்கணுண்டா அப்படின்னு சொல்லி திருப்பி சிட்டி அடிக்கிறாரு. மாமா நீ சிட்டி அடிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சிட்டி வந்து சத்யா கூட்டிகிட்டு நீ வாடா போவோம் பைக்கில் ஏறுடான்னு சொல்லி ஏற வச்சுறாரு. இங்கே முத்து வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டை எல்லாரும் பிடிச்சி இழுத்து டே அவன் என்னதான் இருந்தாலும் உன் மாப்பிள்ளடா, உன்னோட ஒய்ஃபோட தம்பிடா, அவனே எதுக்கட அப்படி அடிக்கிற, அது சின்ன பையன்டா, காலேஜ் படிக்கிற பையன்டா, ஏன்டா அப்படி அடிக்கிற, விட்டுறான்னு சொல்லி முத்தையும் பிடிச்சி இழுத்து வச்சிடுறாங்க. அவர் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அடுத்து முத்துவை பார்த்து கேட்குறாங்க, ஏன்டா எனக்காக நீ எப்படி உன் ஒய்ஃபோட தம்பி அடிக்கலை, அவன் என்னன்னாலும் உனக்கு அந்த சொந்தம் அவன் தானடா, அவனோட மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு, அவனாக இருந்தால் என்ன ஒன்று அடித்தா இல்லை ஆமாம் ஒன்று எதுக்கு அடித்தானே அப்படின்னு முத்து கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு சரியாக போச்சு, சிட்டி வந்து இவனை எதுக்காக அடித்தாங்கிறது தெரியாமே நீ இவனை இந்த வெளுத்து புரட்டி எடுக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அவன் வட்டி கேட்டிருக்கா காசு வச்சுருந்தா அதை செலவழிச்சிட்டான், அதனால தான் சிட்டி வந்து கோவப்பட்டு இவனை வந்து தகராறு பண்ணி இவங்கிட்ட கடிச்சியா அப்படிங்கிறாங்க. டேய் நீ இவனை கொடுக்க வேண்டிய காசையாடா நீ அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்தனே, அது இருந்தால் என்னடா இப்போ அப்பா ஓகே ஆகிட்டாங்களா நல்லா இருக்காங்களே அதனால் என்ன, அதுதான்டா மெயின் நம்மளுக்கு பார்க்கணும், இது எப்படின்னா நம்ம கெட்டிக்கிடலாம்ல அப்படிங்கிறாங்க. என்ன அவன் கொஞ்சம் ராங்க ஓவர பேசுனாண்டா, அதனால தான் நானும் கை நீட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு பேசுகிறாரு. டே ஏன்டா நீ இப்படி எனக்காக இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு, இப்போ அதை விட எனக்கு அது பிரச்சனை இல்லைடா, நம்ம பணம் எப்படினாலும் சம்பாதிச்சிக்கலாம், நான் ஆர்டர் போட்டுக்கலாம், நம்ம எப்படினாலும் ட்ராவல் பண்ணிக்கிடலாம், இப்போ நீ உன் சொந்தத்தில் ஒரு ஆள் அடிச்சிட்டி, அதுவும் காலேஜ் படிக்கிற சின்ன பையனை போய் அடிச்சிட்டியடா, அதுதான்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் உங்கள் குடும்பத்தில் எதுவும் தகராறு வந்துடக்கூடாதுல்லடா, இப்போ தான் நீ மீனாவும் கொஞ்சம் சந்தோஷமாக சுமூகமாக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு பேசுகிறாரு. அதை விடுறான், அவன் வேகமே அவன் மேலே ரொம்ப கடுப்பாக இருந்தேன் நான், அவன் வசமாக கிடச்சான், அதனால தான் இருக்கிற காண்டலத்தை அவன் மேலே காண்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்னடா அவன் தப்பு பண்ணான் அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அவன் செஞ்ச தப்பு தெரியாமல் நீ பேசாத சரியா அப்படிங்கிறாங்க. டே காலேஜ் படிக்கிறப்ப அப்படி என்னடா பெரிய தப்பு பண்ணியான்னு, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு பயங்கரமாக முத்து கோவப்படுறாங்க. பக்கத்தில் இன்னும் ஒரு 2-3 ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு சைலண்ட் ஆயிடுறாரு. உடனே அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு அவர் ஃப்ரெண்டு. புரிஞ்சுட்டு சரி நீங்களாம் போங்கடா, இவன் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கேன், இவன் கோவம் கொஞ்சம் தணிஞ்சிரும் அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டெல்லாம் அவருடைய முத்தோட ஃப்ரெண்டு வந்து அனுப்பிடுறாரு. டே இப்போ சொல்கிறா நீ ஏதோ ஒரு ரீசனுக்காக அடிச்சிருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ பேசலேருந்து அப்படின்னு அவன் கொலக்குத்தமாக பண்ணிட்டேன், அப்படின்னா தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, பாரு அப்படின்னு சொல்லி செல் எடுத்து காட்டுறாரு. செல்லில் வந்து அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியுது. அவர் அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சார்ல, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியுது. டே என்னடா நிஜமாவே உங்கள் அம்மா கிட்ட இந்த கொள்ளையடிக்கிறாங்களே, ஆமாம் நீ சொன்னது தானட்டு அவர் எல்லாமே பார்க்குறாரு. டே இவன் சத்யா இல்லைடா மீனாவோட தம்பி இல்லைண்ணா, ஆமாம் அவன் தானே. டே பக்கத்தில் பைக் ஓட்டுறனை பார்த்தா சிட்டி மாதிரியே தான் இருக்குது, ஆனால் மூஞ்சி வந்து கரெக்டாக தெரியவே இல்லை, ஹெல்மெட் மாட்டியிருக்கான், சரி இது எப்படி உன் கைக்கு கிடச்சிச்சு, இவ்வளோ பெரிய தப்பெல்லாமல் இவன் பண்ணியிருக்கான், ஐயோ சின்ன பையன் நம்ம நினச்சோமே, இவனோட வாழ்க்கையே போயிருமேடா இவன் கூட சேர்ந்தா அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டே பயங்கரமாக எமோஷனாக பயங்கரமாக பேசுகிறாரு. தெரியுதா இப்போ அவன் நான் எதுக்கு அடித்தேன்னு, ஏற்கனவே அவனை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நான், வசமாக உன் பக்கத்தில் நின்று அவன் வேறு அடிச்சிட்டு இருந்தானா, ஸோ இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி அந்த கோவத்தை ஃபுல்லாமே அவன் மேலே இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடா இது எப்படி உன் கை கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம பொங்கலுக்கு போகணும் பார்த்தியா, ஸோ அங்கே வந்து ஃபோட்டோவெலாம் நான் டெவலப் பண்ணுறதுக்காக போனேன், ஆனால் அங்கே இருக்கிற அந்த பையன் தான் அம்மாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு உங்கள் அம்மாட்ட நகையை வந்து இந்த மாதிரி பணத்தை அடிச்சாரா அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாம் கேட்டுட்டு இவன் தான் வீடியோ காமிச்சான்னு. சரி இந்த வீடியோ நீ வேறு யார்ட்டையும் காட்டலையே, மீனாட்ட காட்டலையே அப்படிங்கிறாங்க. அது முதல் அவங்க அம்மாட்ட பேசலாம் அவங்கள்ட்ட காட்டலாம்னு சொல்லி தான் நான் போனேன், ஆனால் அங்கே போனால் அவங்க அம்மா அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவன் தான் எங்களுடைய வீட்டோட தூணு, அவன் இப்போலாம் காலேஜுக்கு நல்லா போகிறான் வைக்கிறான்னு அவங்க அம்மா அவனை பற்றி ஆகா ஓகோன்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனால் காலேஜில் போய் விசாரித்தா தெரியுது அவன் காலேஜுக்கு ரொம்ப நாள் போகலையாண்டா, அங்கேயும் லீவ் போட்டு இந்த சிட்டி கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறானா, நீ மீனாட்ட சொல்கிறா, மீனாட்ட சொல்லி விவரத்தை புரிய வைடா, அப்போ உனக்கு என்னென்னு தெரிஞ்சிருந்தேன், நான் அடித்ததை விட மீனா தெரிஞ்சுன்னு அவனுக்கு உன்னே ஓட்டுருவாவா, அதுக்கு மேலே கோவத்தில் இருக்கா, ஏற்கனவே இவனை எங்கேயும் சேரக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கான், இவனால தான் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வந்து அவங்க அப்பாவே இறந்தார், ஸோ அப்படின்னு இவன் திருந்தலை பார்த்தியா அப்படின்னு சொல்லி முத்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிடா நீ இது எப்படினாலும் மீனா கிட்டக்க சொல்லி தானே ஆகணும், இது எப்படி மறைக்க முடியணும், இல்லைடா இந்த விஷயம் இங்கே வந்துட்டு எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, ஏற்கனவே மீனா வந்து ரொம்ப போட்டு எங்கள் அம்மா பாடாப்படுத்தாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, இது தெரிஞ்சுன்னா ரொம்ப பெரிய விஷயமாக்குவாங்க, மீனாவை கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, போட்டு அவளை போட்டு வசம் வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, மீனாவுமே அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க தம்பி தான் எல்லாமே, தம்பி தான் குடும்பத்தை காப்பாற்ற போகிறான்னு அவள் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கா, நீ கூட அன்றைக்கி பொங்கலுக்கு ஊருக்கு வரும்போது பார்த்தீங்களா அவன் தம்பியை பற்றி அவள் எப்படிலாம் பேசினான்னு, அவளுடைய ஆசையை வந்து நம்ம வந்து பாழாக்கக்கூடாதுடா, அவள் வந்து நினச்சது நல்ல விதமாக அவன் தம்பி இருக்கட்டும், அதுக்குன்னு இப்படியே விட்டா இவன் ரொம்ப கெட்டு போயிடுவானடா, இவளை இப்படியே திருந்தணும்லடா அப்படின்னு. இல்லைடா அவன் நம்ம பேசி சமாளிச்சுக்கிடலாம், இந்த நான் வீடியோ வந்து அவங்ககிட்டக்கே டெலிட் பண்ண சொல்லிட்டேன், ஸோ என் ஃபோனில் வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன்ட்டு ஃபோன் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ண போகிறேன்னே, இந்த வீடியோ நம்ம கையில் இருந்தால் எப்படினாலும் அது ஒரு பிரச்சனையாக தான் கொண்டு போய் முடிக்கும், ஸோ நம்ம கையில் இருக்கிற அந்த ஆதாரத்தை நம்ம அழிச்சிடணும், டே நீ தேவையில்லாமல் தப்பு பண்ணாத, இப்போ நீ அடிச்சுட்டு அது எப்படினாலும் அது மீனா வீட்டுக்கு தெரிஞ்சு தான் ஆகும், அவன் கையை பயங்கரமாக நீ வந்து முறுக்கி எடுத்திருக்க, ஸோ கண்டிப்பாக அதை எப்படி வழி எடுக்கும்,
அதனால் அவன் அங்கே வீட்டில் வந்து வேறு விதமான பேச வச்சிருந்தேன் அப்படின்னா இவன் தான் தப்பு செஞ்சான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நம்ம கையில் ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக உன் செல்லில் இருக்கணும். நீ இதை வந்து தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுற. அதே நேரத்தில் யார் கண்ணிலையும் படாத விதத்தில் நீ பாதுகாத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு ஒரு வேலையை சமாளித்து முடிச்சிடுறாங்க. அடுத்து இங்கே வந்து அவன் சிட்டியும் அவனோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. டேய் என்னடா அது உன் மாமாங்கிறனால தான் இந்த விட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறாரு. ஐயோ எனக்கு வேறு பயமாக இருக்குது. நான் வேறு ஒன்று அடித்த கோவத்தில் எங்கள் மாமா சட்டையெல்லாம் வேறு பிடிச்சிட்டேன். அவர் வேறு என் கையை இப்படி முறுக்கி விட்டார். வீட்டில் போய் இன்னும் நான் அதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு அப்படியே அது யோசித்தாலே பயமாக இருக்குது. அக்காவுக்கு வேறு தெரிஞ்சிடும், அம்மாக்கெலாம் தெரிஞ்சிடும் சொல்லி இங்கே வந்து சத்யா வந்து பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கான். டேய் வாட நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லை அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் நேரம் இருந்தால் அதுவே சரியாயிரும் அப்படிங்கிறாரு. ஆனால் பயங்கரமாக கை வலிக்குது. பரவாயில்ல வா ஹாஸ்பிட்டல் போவோம், ஸ்கேன் எடுத்தால் பார்ப்போம் என்னாச்சு, எலும்பில் எதுவும் பிரச்சனையான்னு பார்ப்போம். அவன் வேறு பிடிச்சி கையை முறுக்கி விட்டியான் அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு சரி வா உன்னை ட்ராப் பண்ணுறேன்ட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறாரு. வீட்டில் அவங்க அம்மாவும் தங்கச்சி இருக்காங்க. டே இவ்வளோ நேரம் மாடா கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறேன். இல்லைம்மா காலேஜில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, எழுத வேண்டியது, அதை நீ சொல்ல வேண்டியதானடா, ஏன்டா ஒன்றுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கவும் மாட்டேங்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி இந்த பூவை கொண்டு வந்து எனக்கு கடையில் சேர்த்துரு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு எழுத வேண்டியது இருக்குது, நீ போமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா விடு அவள் எழுதட்டும், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி தங்கச்சியும் கிளம்புறாங்க. யாரும் சரிடா பாய்டான்னு கையை தொட்டு சொல்கிறாங்க. ஆண் கத்துறாரு. டே என்னடா சின்ன அடிச்சு, ஐயோ ஐயோ பயங்கரமாக வலிக்குதுன்னு பயங்கரமாக கத்துறேன். என்னடா சின்ன அடிச்சு பைக்லேருந்து விழுந்துட்டேன். அதை வந்தவொடனே சொல்லி தொலைலாம்டா, ஏன்டா இப்படி பண்ணுறேன், நீ இதுக்கு தான் யார் கூடயும் சேர்ந்து சுத்தாதங்கிற தேவையில்லாமல் யார் கூடயும் சேர்ந்து சுற்றி பைக்லேருந்து விழுந்துட்டு இப்போ பாரு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவன் பயங்கரமாக கத்துறான். பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்களா ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு சத்யா ஏன் கத்துறான், அவன் கீழேருந்து விழுந்துட்டானா, பைக்லேருந்து விழுந்துட்டானா, அதனால் கையெல்லாம் வலிக்குதுங்கிறான். சரின்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி அவள் தங்கச்சியும் அவங்க அம்மாவும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறாங்க. டாக்டரும் பார்க்குறாரு. இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுங்கிறது. இவன் பயங்கரமாக கத்துறான். எப்படி விழுந்த, ஸ்கிட்டாகி விழுந்துட்டே இல்லை எப்படி விழுந்தாருன்னு, அப்படின்னா உன் கையிலலாம் ஸ்க்ராட்ச் இருக்கணுமே, அது எதுவுமே இல்லையே, இங்கே மட்டும் தான் வலிக்குதுங்கிறீ, எப்படி விழுந்த அப்படின்னு. கார் மோதிச்சு, காரில் விழுந்துட்டேன், கார்லேருந்து கீழே வந்துட்டேன், இப்படி இப்படின்னு பயங்கரமாக பலவாறு உழப்படுறான். அவங்க அம்மா வந்துட்டு ஐயோ பார்த்து டாக்டர் அவனுக்கு என்னாச்சு, சரியாயிருமா, ரொம்ப நாள் ஆகுமா, சீக்கிரமாக சரியாயிருமான்னு அவங்க அம்மா பல விதமாக கொஷின் கேட்குறாங்கம்மா. நீங்கள் வெளியில் இருங்கம்மா, நான் செக் பண்ணிவிட்டு கூப்பிட்டேன் டாக்டர் அனுப்பி விட்றாரு. அடுத்து அவங்க அம்மா புலம்புறாங்க. இதுதான் இவன் யார் கூடயும் சேராது, யார் பைக்கையும் வாங்காதங்கிற இவன் கேட்குறானா அப்படின்னு அக்காட்ட சொல்லிட்டேன்னு புலம்புறாங்க. அக்காட்ட சொல்லிவிட்டு அக்கா வந்துகிட்டு இருக்காங்க. சரி மீனா வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சும் இந்த மாதிரி டாக்டர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனும் வெளியில் வந்துடுறான். ஏன்டா உனக்கு எதுக்கு பைக்கு, உனக்கு ஏந்துட்டா பைக்குன்னு. இல்லைக்காப்பா ஃப்ரெண்டோடட்ட வாங்கினேன். உன்னை யார் அதெல்லாம் பைக் உடச்சா, நான் படிக்கிற வேலையை மட்டும் நீ பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மீனாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க. மாமாக்கெலாம் தெரிஞ்சு ரொம்ப வரு சத்தம் போடுவார் பார் அப்படிங்கும். சத்தியோட மூஞ்சே மாறுது. ஏன்னா கையை உடச்சதே அவங்களுடைய முத்து மாமா தான். ஸோ அவர் ஃபேஸே மாறுது. மாமாவுக்கு தெரியுமாக்கான்னு அக்கா அவங்களோட தங்கச்சி கேட்குறாங்க. இல்லை நான் இன்னும் சொல்லலை, இனிமேல் தான் அவர்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லணும், சொன்னால் அவர் பாவம் ரொம்ப கவலைப்படுவார், அடிக்கு வந்து இவனை வந்து வசம் வாங்குவார் வைவார் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதாவது சாப்பிட்டியான்னு, ஜூஸ் மட்டும் சாப்பிட சொல்லியிருக்காங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு. சரி நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்ட்டு அவங்களும் போயிடறாங்க. ஜூஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க எனக்கு கொடுன்னு. அடுத்து இங்கே மூத்துக்கும் ஃபோன் போடுறாங்க. இந்த மாதிரி தம்பிக்கு வந்து கை வலிக்குதுன்னு சொன்னியா, விழுந்துட்டானா, அதனால் அம்மாவும் தங்கச்சியும் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வாங்க. நான் சவாரியில் இருக்கேன். சவாரி இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் செல்வம் என்கிட்ட மாற்றி விட்ருங்க, நீங்கள் வாங்க. இல்லை இது வந்து காஞ்சிபுரம் போகிற வரைக்கும் சவாரி, அதனால் லாங்காக போனால் கொஞ்சம் கையில் அமௌண்ட் வரும், டியூவெல்லாம் யார் கட்ட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. என் தம்பி இங்கே அடிபட்டு இருக்கான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் சவாரி தான் முக்கியம்னு சொல்லி பேசுகிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உன் தம்பி இல்லை, என் தம்பிக்குமே அடிபட்டாலும் வேலைன்னு வந்துச்சுன்னா நான் வேலையை தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் அது பார்க்கணும். அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதான் நீ இருக்கீங்க, நீ இருந்து பார்த்துக்கோ, சமாளிச்சுக்கோங்க, ஏங்க இப்படி பேசுகிறீங்க, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, அவன் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி பயங்கரமாக வேதனையில் கத்துறான், எனக்கு அது கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும், வீட்டில் சொல்கிறத அவன் கேட்டு நடக்கணும், கேட்டு நடக்காமல் இப்படி இருந்தால் அவன் போய் அடிபட்டு வந்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் அவர் கொஞ்சம் மழுப்புறாரு. ஏன்னா அடித்ததே இவர் தாங்கிறது தெரியுது. மீனா கிட்டக்கு இந்த உண்மையை அவரால் சொல்ல முடியல. ஸோ மீனாக்கு இங்கே பயங்கரமாக மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகுது. சரி ஃபோனை வச்சுறேன்னு இவரும் ஃபோன் வச்சுறாரு. நான் பேசுகிறது கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறாங்க, ஆனால் ஃபோனை வச்சுறாரு. ஸோ இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இது இன்னொரு பிரச்சனையாக கொண்டு வராங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த அவனோட பணத்தை கடத்திட்டாருங்கிற மேட்ரு எப்போ தெரிய வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து காப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.